ஒரு கேட்டசி என்று தெரியணும். அவர் தலைவருக்கு தான் நான் சொன்னேன். நான் சொல்ல போன நீங்க 170 ஒரு பேருக்கு வேலை கொடுக்காம வருஷ கணக்கா வைத்திருந்து ரோட்ல விட்டுருக்கீங்க. கண்ணபடியாங்க நாங்க கதைக்கலாம். வழக்கொண்டு நடந்து இந்த பேர் நாணிகிட்ட பேர் கதைக்கவில்லை. இந்த வீடியோவை சொல்லிட்டு எவிடன்ஸா நாளை கோர்ட்ல கொடுப்பினா எங்களை எப்படி செய்யணும்? அர்ஜுனா கொஞ்சம் இருமல் அர்ஜுனா, நீங்க பேசுறீங்க, நாங்க பேசுற கொடுங்களே. கலாச்சாரம் இது வந்து இது உண்மையான அபிவிருத்தியும் கொண்டு வர போறது, ஒரு ஹெல்த்திய சொசைட்டி கொண்டு வர போறது. நாங்க வரையில இந்த பரவாயில்லை சார். உங்களுக்கு மாத்திரம் சொல்லல சரியா? உங்களுக்கு ஆனா இங்கே ஒரு ஆதாரம் உண்டா? குறிப்பிட்ட நபர்கள் இங்கே இல்லா, அவர்கள் தொடர்பாக அது கேவலமான வார்த்தையில பயன்படுத்தி கொண்டு கலைக்கிறதை விற்பாட்ட. இந்த கூட்டங்களுக்கு எங்களை அழைத்தால் மிகவும் கண்ணியமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும். நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த சபைக்கு நீங்கள் அழைத்தால் நீங்கள் என்னையோ அல்லது என்னோடு கடமையாற்றுகின்றவர்களையோ நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த வேண்டும். இதை நான் அமைச்சர் அவர்களே இதை நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இங்கு இந்த கூட்டத்துக்கு வந்து கத்துறதால பேசுறதால இங்கே இருந்து போய்ட்டு உங்களுக்கு ஹார்ட் ரேட் கூடும், ப்ரெஷர் கூடும், ஸ்ட்ரோக் வரும், இம்யூன் சிஸ்டம் குறையும், டைஜஷன் பிரச்சனை வரும், நித்திரை வராது. இந்த நோயாளிகளை ஒரு தடவை உருவாக்காதீர்கள். நிறைய கூட்டங்களை முடித்தவர்கள் இப்போ யாழ்ப்பாண வைத்தியசாலையில கிழமையில வந்து நடுத்தர வயதில் ஸ்ட்ரோக் வந்து கேள்விகள் கேட்டா ஒரு கொஞ்ச நாள் ஸ்ட்ரோக் இல்ல ஹார்ட் அட்டாக் வரும். அது தெரியும், கேட்க வேண்டிய கேள்வியை கேட்போம். டாக்டர் அர்ச்சனா மைக்கேல் என்ன பார்த்துக்காது ஒரு கேட்டசி என்று தெரியணும். அவர் தலைவருக்கு தான் நான் சொன்னேன். நான் சொல்ல போன நீங்க 170 ஒரு பேருக்கு வேலை கொடுக்காம வருஷ கணக்கா வைத்திருந்து ரோட்ல விட்டுருக்கீங்க. கண்ணபடியாங்க நாங்க கதைக்கலாம். உங்களுக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இங்க அந்த வழக்கு நடக்கிறது. நீங்க இந்த பேரை சொல்லவே இயலாது. இந்த பேரை சொல்லி நீங்க வழக்கு நடந்து இந்த பேர் நாணிகிட்ட பேர் கதைக்கவில்லை. இந்த வீடியோவை சொல்லிட்டு எவிடன்ஸா நாளை கோர்ட்ல கொடுப்பினா எங்களை எப்படி செய்யணும்? இந்த அர்ஜுனா கொஞ்சம் இருமல் அர்ஜுனா, நீங்க பேசுறீங்க, நாங்க பேசுற கொடுங்களே. இது முக்கியமான பிரச்சனை. ஏனென்றால் நான் 2002ஆம் ஆண்டு கிளிநொச்சியில அத்தியாவசிய சேவைக்குழு கூட்டத்திலேருந்து கடந்து வந்து கொண்டே இருக்கேன். இந்த கூட்டங்களை தயவு செய்து இப்படி வைக்கிற முடிவுக்கு வர வேண்டும். இது வந்து என்னை போன்றவர்களை வேலை செய்ய விடாது. அது வந்து ப்ரொடெக்ட் பண்ண, அதாவது எங்களை ப்ரொடெக்ட் பண்ண வழிபடுமொழிய இந்த சிஸ்டத்தில் வேலை செய்ய விடாது. நாங்கள் எல்லாம் வேலை செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஸ்பெஷலைஸ் ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறோம். இப்போ அக்ரிகல்ச்சர் டிரெக்டரை இப்படி கதைச்சது அவர் அமைதியாக. டாக்டர் கேதீஸ்வரன் ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவரை திடீரென்று அவர் பதட்டமாக பதில் அளிக்க முடியாத வகையில் உரத்த சத்தம் போடுறது, இந்த கலாச்சாரம் இது வந்து இது உண்மையான அபிவிருத்தியும் கொண்டு வர போறதில்லை, ஒரு ஹெல்த்திய சொசைட்டியும் கொண்டு வர போறதில்லை. நாங்கள் இந்த கூட்டத்துக்கு அமைச்சர் அடுத்த முறை நாங்கள் வர வேணும் என்றால் நாங்கள் கௌரவ அமைச்சரையும் இவ்வாறு இந்த வேற வேற ஷோ காட்டுகின்ற கடைசி கூட்டம் இதாத்தான் இருக்கும் யாழ்ப்பாணம். கேட்டா நானும் ஒன்று சொல்லணும் என்னன்னு கேட்டேன். நான் கடைசி நேரத்தில் எல்லா மருந்து பேர் எதுவும் இல்லையே, இந்த ஒரு குழு தலைவர் இதுகளை கொண்டு பண்ண மாட்டேங்கிறார் பாசம். அப்ப அதனால வேண்டி உண்மையிலேயே இப்ப இருக்கிற கடந்த 2 வாரத்துக்கு முன்ன ஸ்ரீதரன் எம்பி எந்திரிச்சு போயிட்டார். அதனால பிளீஸ் நான் சொல்றேன், நாங்க வரையில இந்த பரவாயில்லை சார்.
நான் உங்களுக்கு மாத்திரம் சொல்லல, சரியா? உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கேள்வி கேட்கலாம், தாராளம் கேள்வியோட நிப்பாங்க. அந்த கேள்விக்கு கிடைக்கிற பதில் விருப்பம் இல்லாட்டி அது வேறு எந்த நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றம் ஊடாகவோ வேறு வேறு இடங்கள்ல வந்து எடுக்கலாம். ஆனா இங்கே ஒரு ஆதாரம் இல்லாமல், குறிப்பிட்ட நபர்கள் இங்கே இல்லாமல் அவர்கள் தொடர்பாக கடுக்கமான வார்த்தையில பயன்படுத்தி வந்து கதைக்கிறத நிப்பாட்ட வேண்டும்.